ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தினம் ஒரு வித்தியாசம். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஃப்ரைடு சில்லி எக் மஞ்சூரியன் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? இது ரொம்ப ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா அதுக்கு நான் 2 முட்டையை நல்லா பாயில் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ நம்ம முட்டையை நல்லா பீசஸ் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நான் ஒரு முட்டையை பார்த்திங்கன்னா 8 துண்டாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். நம்ம எல்லோவும் சேர்த்து நம்ம கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி 8 பீஸாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணாதீங்க. இப்போ முட்டைக்கு தேவையான கோட்டிங் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் கடலை மாவு, 1 ஸ்பூன் அரிசி மாவு, கூடவே பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் மைதா, இதில் பார்த்திங்கன்னா அரை ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. இது கூடவே சில்லி ஃப்ளெக்ஸ் 1 ஸ்பூன், பெப்பர் தூள் அரை ஸ்பூன், தேவையான அளவு சால்ட்டு சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக கலக்காதீங்க, கொஞ்சம் திக்கான பேட்டராகவே கலக்கிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி பேட்டர் ரெடி பண்ணிட்டு இந்த மாதிரி முட்டையை இதில் கோட் பண்ணிவிட்டு இப்போ ஆயில் சூடானதும் இந்த மாதிரி நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெயில் எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க முட்டை பேட்டரை இதில் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற மாதிரி இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இது நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்லாம். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அதே பேனில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு 5 பல்லு பூண்டு, ஒரு சின்ன பத்து இஞ்சி இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணது ஆயிலில் சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆக்கிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி விதையை நீக்கிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஒரு குடமிளகாய், இது 3மே க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாமே இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி வதக்கிட்ட பிறகு பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நம்ம டார்க் சோயா சாஸ் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா டொமேட்டோ கெச்சப் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். இது இப்போது இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நான் ஷெஸ்வான் சாஸ் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் சில்லி சாஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் பெப்பர் தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சூரியனுக்கு தேவையான சால்ட் மட்டும் இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கார்ன்ஃப்ளவர் 1 ஸ்பூன் ஆட் பண்ணி அதில் தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் கலந்துக்கோங்க. அப்போ கொஞ்சம் நல்லா க்ரீமியான கன்சிஸ்டன்சி வரும். இப்போ நம்ம எக்கை ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் சர்வ் பண்ணுங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தேவைப்பட்டால் மேலே ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் கார்னிஷிங் பண்ணிக்கோங்க. சூப்பராக இருக்கும். ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஹாப்பியாக இருங்க. பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.